அண்மை செய்தி. தமிழகத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடை நீக்குவது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் தற்காலிகமாக வணிக சிலிண்டர் விநியோகம் தடைப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வணிக சிலிண்டருக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் அதனை சரி செய்வது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவரங்கள் பரிசீலிக்கப்பட உள்ளன? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். தமிழகத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல், மக்கள் அச்சம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை சரி செய்வது தொடர்பாகவும் மாற்று ஏற்பாடு செய்வது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக ஹோட்டல் உரிமையாளர்கள், கேட்டரிங் உரிமையாளர்கள் ஆகியோருடன் அமைச்சர் சக்கரபாணி ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்த நிலையில்தான் மின்சாரத்தில் சலுகை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அது குறித்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் போர் தாக்கம் காரணமாக தமிழகத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு ஹோட்டல்களும் மூடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஹோட்டல்களில் உணவு தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இதனை சரி செய்வதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் பல்வேறு தரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பெட்ரோல், டீசலை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் அடுத்த 19 நாட்களுக்கு கையிருப்பில் இருப்பதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட மக்களிடையே ஒரு அச்சம் என்பது நிலவி வருகிறது. எனவே பெட்ரோல் பங்குகளிலும் மக்களின் கூட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் தொடர்பாக மக்களின் அச்சம், இதனை சரி செய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், மாற்று ஏற்பாடாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், மாவட்டங்களில் கையிருப்பில் இருக்கக்கூடிய சிலிண்டர்கள் உள்ளவை குறித்தும் முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், துறை சார்பான செயலாளர்கள் மற்றும் அரசின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். நந்தினி, தகவலுக்கு நன்றி.